தேவநாத பெருமாள் திருவந்திபுரத்தில் இருக்க தேவநாத பெருமாள் 108 திவ்ய தேசத்தில் 48வது திவ்ய தேசம். எங்கள் தாயார் பேர் வந்து செங்கமலம். திருவந்திபுரம் இப்போ நாங்கள் ஜனவரி 30 திருநாகூர் டூர் போயிருந்தபோது அங்கே கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நடக்கிற பூஜையில் கலந்துக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. எல்லா மந்திரங்கள் இது பண்ண ஹோமம் பண்ணுற அதில் எல்லாத்துலேயும் கலந்துக்கிற இது கிடச்சிது. இப்போ February 2 வந்து இங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஸோ அதை ஒட்டி நம்ம March 7 and 8 7th அன்றைக்கி நைட்டு கிளம்பி 8 and 9 அந்த லொக்கேஷனுக்கு போய் நம்ம மண்டல பூஜையில் கலந்துக்கிட்டு மண்டல பூஜையில் கலந்துக்கிட்டு அதை சுற்றி இருக்க மற்ற கோவிலும் ஸ்பெஷலாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூர் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த திருவந்திபுரம் பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண இடம். மற்ற கோவிலில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் லக்ஷ்மி தாயாரை வந்து லெஃப்ட் லேப்பில் தான் வச்சு அமர வச்சு நம்மளுக்கு அருள் பாவிப்பார். இந்த கோவிலில் மட்டும் நரசிம்மர் வந்து லக்ஷ்மி தாயாரை ரைட்டு லேப்பில் வந்து அமர வச்சு நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இங்கே பெருமாள் வந்து தாகமாக இருக்குன்னு கருடர்கிட்டையும் ஆதிசேஷன்கிட்டையும் சொல்லி ஆதிசேஷன் வந்து அங்கே தீர்த்தம் உருவாக்குனதுனால இங்கே சேஷ தீர்த்தம் அப்படின்னு ஒன்று அமைய பெற்றிருக்கு. இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 72 படிக்கட்டுக்கு மேலே ஹயக்ரீவர் மலை. அங்கே பார்த்திங்கன்னா ஹயக்ரீவர் இருக்கார். உலகத்திலே ஃபஸ்ட்டு ஹயக்ரீவர் கோவில் இங்கே தான் அமைய பெற்றிருக்கு. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே டிவோட்டீஸ்லாம் வந்து அவங்க பசங்களுக்காக ஸ்கூல் பென்னு புக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணி எல்லோரும் வழிபடுவாங்க. ரொம்ப அம்சமாக ஹயக்ரீவர் அங்கே அமர்ந்து அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் எல்லாமே ரொம்ப அமைதியாக இந்த ஹயக்ரீவர் மலையில் வந்து வெறும் 72 படி தான். ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக இல்லை. எல்லாருமே ஈஸியாக ஏறி பார்க்கவே